இலங்கை அருகே வங்கக்கடலில் உருவானது டிட்வா புயல். சென்னையிலிருந்து 700 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புயல் மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகருகிறது. வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திராவை நோக்கி டிட்வா புயல் நகரும் என கணிப்பு. சென்னை புதுச்சேரி இடையே கரையை கடக்க வாய்ப்பு. நாகை, காரைக்கால், தூத்துக்குடி, பாம்பன், கடலூர் உள்ளிட்ட துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். புயலால் 5 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தல். திருவாரூர், நாகப்பட்டினத்தில் நாளையும் நாளை மறுநாளும் அதி கனமழை பெய்ய வாய்ப்பு. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்யும் என கணிப்பு. கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. தலைமைச் செயலாளர், துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் பங்கேற்பு. கனமழை எச்சரிக்கையால் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வினாடிக்கு 200 கன அடி உபரி நீர் வெளியேற்றம். புழல் ஏரியில் வினாடிக்கு 100 கன அடி நீர் திறப்பு. விஜய் முன்னிலையில் தாவேக்கவில் இணைந்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். செங்கோட்டையனின் அரசியல் அனுபவம் தாவேக்கவுக்கு உறுதுணையாக இருக்கும் என விஜய் நம்பிக்கை. திமுகவினரோ பாஜகவினரோ தன்னுடன் பேசவில்லை. தாவேக்கவில் இணைந்த செங்கோட்டையன் விளக்கம். விஜயை சந்தித்த பிறகு தாவேக்க துண்டுடன் வந்த செங்கோட்டையன் செய்தியாளர் சந்திப்பில் ஆதவ் அர்ஜுனா போட்ட தாவேக்க துண்டை அணிய மறுத்ததால் பரபரப்பு. சென்னை பனையூரில் விஜயின் தாவேக்க அலுவலகத்தில் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை தாக்கிய பவுன்சர்கள். கடும் கண்டனம் எழுந்த நிலையில் மன்னிப்பு கேட்டனர். சென்னை மெரினாவில் திரண்ட தாவேக்க தொண்டர்கள் காவல்துறையினரின் தடுப்புகளை தாண்டி முன்னேறி சென்றதால் பரபரப்பு. செங்கோட்டையன் அதிமுகவில் இல்லாததால் பதில் கூற வேண்டிய அவசியம் இல்லை. தாவேக்கவில் செங்கோட்டையன் இணைந்தது பற்றிய கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதில். பிறந்த நாளையொட்டி அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி மரியாதை. ஆற்றி வரும் பணிகளை பார்த்து தந்தையாக மட்டுமின்றி தலைவனாகவும் மகிழ்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். 2 கோடி ரூபாய் கேட்டு சீமான் மீது டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த அவதூறு வழக்கு ரத்து. உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை. எஸ்ஐஆர் படிவங்களை திருப்பி தந்தால்தான் வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறும். சென்னை மக்களுக்கு மாவட்ட தேர்தல் அதிகாரி குமரகுருபரன் அறிவுறுத்தல். கோவையில் கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த 3 பேருக்கு 1 நாள் காவல்துறை காவல். மகளிர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. தஞ்சாவூர் அருகே பள்ளிக்கு சென்ற ஆசிரியை வெட்டி கொலை. வேறு இடத்தில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டதால் காதலித்து வந்தவர் கொன்றதாக தகவல். தனக்கும் தனது குழந்தையின் உயிருக்கும் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் காரணம். ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா குற்றச்சாட்டு. சபரிமலை சன்னிதானத்தில் கோவையைச் சேர்ந்த பக்தர் முரளி மாரடைப்பால் உயிரிழப்பு. சபரிமலையில் உயிரிழந்த பக்தர்களின் எண்ணிக்கை 9ஆக உயர்வு. குழந்தைகளுக்காக 18,000 ரூபாய் ஆரம்ப விலையில் சிறிய கார் அறிமுகப்படுத்தி அசத்திய மஹிந்திரா நிறுவனம்.
ஹாங்காங்கில் 7 அடுக்குமாடி குடியிருப்புகள் தீப்பற்றி எரிந்ததில் உயிரிழப்பு 55ஆக உயர்வு. காணாமல் போன 270 பேரை தேடும் பணி தீவிரம். இலங்கை அருகே வங்கக்கடலில் உருவானது டிட்வா புயல். சென்னையிலிருந்து 700 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புயல் மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகருகிறது. வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திராவை நோக்கி டிட்வா புயல் நகரும் என கணிப்பு. சென்னை புதுச்சேரி இடையே கரையை கடக்க வாய்ப்பு. நாகை, காரைக்கால், தூத்துக்குடி, பாம்பன், கடலூர் உள்ளிட்ட துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். புயலால் 5 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தல். திருவாரூர், நாகப்பட்டினத்தில் நாளையும் நாளை மறுநாளும் அதி கனமழை பெய்ய வாய்ப்பு. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்யும் என கணிப்பு. கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. தலைமைச் செயலாளர், துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் பங்கேற்பு. கனமழை எச்சரிக்கையால் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வினாடிக்கு 200 கன அடி உபரி நீர் வெளியேற்றம். புழல் ஏரியில் வினாடிக்கு 100 கன அடி நீர் திறப்பு. விஜய் முன்னிலையில் தாவேக்கவில் இணைந்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். செங்கோட்டையனின் அரசியல் அனுபவம் தாவேக்கவுக்கு உறுதுணையாக இருக்கும் என விஜய் நம்பிக்கை. திமுகவினரோ பாஜகவினரோ தன்னுடன் பேசவில்லை. தாவேக்கவில் இணைந்த செங்கோட்டையன் விளக்கம். விஜயை சந்தித்த பிறகு தாவேக்க துண்டுடன் வந்த செங்கோட்டையன் செய்தியாளர் சந்திப்பில் ஆதவ் அர்ஜுனா போட்ட தாவேக்க துண்டை அணிய மறுத்ததால் பரபரப்பு. அந்த அம்மா எம்பி இருக்கிறாங்க, அவங்கள உட்கார வைங்க. சென்னை பனையூரில் விஜயின் தாவேக்க அலுவலகத்தில் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை தாக்கிய பவுன்சர்கள். கடும் கண்டனம் எழுந்த நிலையில் மன்னிப்பு கேட்டனர். சென்னை மெரினாவில் திரண்ட தாவேக்க தொண்டர்கள் காவல்துறையினரின் தடுப்புகளை தாண்டி முன்னேறி சென்றதால் பரபரப்பு. செங்கோட்டையன் அதிமுகவில் இல்லாததால் பதில் கூற வேண்டிய அவசியம் இல்லை. தாவேக்கவில் செங்கோட்டையன் இணைந்தது பற்றிய கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதில். பிறந்த நாளையொட்டி அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி மரியாதை. ஆற்றி வரும் பணிகளை பார்த்து தந்தையாக மட்டுமின்றி தலைவனாகவும் மகிழ்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். 2 கோடி ரூபாய் கேட்டு சீமான் மீது டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த அவதூறு வழக்கு ரத்து. உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை. எஸ்ஐஆர் படிவங்களை திருப்பி தந்தால்தான் வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறும். சென்னை மக்களுக்கு மாவட்ட தேர்தல் அதிகாரி குமரகுருபரன் அறிவுறுத்தல். கோவையில் கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த 3 பேருக்கு 1 நாள் காவல்துறை காவல். மகளிர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. தஞ்சாவூர் அருகே பள்ளிக்கு சென்ற ஆசிரியை வெட்டி கொலை. வேறு இடத்தில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டதால் காதலித்து வந்தவர் கொன்றதாக தகவல். தனக்கும் தனது குழந்தையின் உயிருக்கும் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் காரணம். ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா குற்றச்சாட்டு. சபரிமலை சன்னிதானத்தில் கோவையைச் சேர்ந்த பக்தர் முரளி மாரடைப்பால் உயிரிழப்பு. சபரிமலையில் உயிரிழந்த பக்தர்களின் எண்ணிக்கை 9ஆக உயர்வு.
குழந்தைகளுக்காக 18,000 ரூபாய் ஆரம்ப விலையில் சிறிய கார் அறிமுகப்படுத்திய அசத்திய மஹிந்திரா நிறுவனம். ஹாங்காங்கில் 7 அடுக்குமாடி குடியிருப்புகள் தீப்பற்றி எரிந்ததில் உயிரிழப்பு 55 உயர்வு. காணாமல் போன 270 பேரை தேடும் பணி தீவிரம்.